லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு தவாது பணி வைப்பார்கள். கலீஃபா ஒவ்வொரு நாளும் ஒரு வீட்டை மட்டும் அடிக்கடி உமர் அவர்கள் சென்று சென்று பார்த்து வருகிறார்கள். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏன் உமர் அவர்கள் இந்த வீட்டை அடிக்கடி சென்று பார்த்து வருகிறார்கள், என்ன செய்கிறார்கள் இந்த வீட்டிலே என்று பார்ப்பதற்காக உமர் அவர்கள் சென்று வந்ததற்கு பிறகு உள்ளே நுழைகிறார்கள். ஒரு நாள் அங்கே பார்த்தால் ஒரு வயதான ஒரு கிழவி நடக்க முடியாமல் படுத்துக்கொண்டு எந்த தேவையும் நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறாள். அந்த தாயை பார்த்து கேட்டார்கள் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அப்போது வந்தார் ஒரு மனிதர். அவர் என்ன செய்கிறார் உங்களுக்கு? வருகிறார், அவர் வீட்டை சுத்தம் செய்கிறார், என்னுடைய ஆடைகளை கழுவுகிறார், உணவை சமைத்து எனக்கு கொடுக்கிறார், என்னுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றிவிட்டு சென்று விடுகிறார். வருபவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியாதே. யார் வருகிறார்கள் என்று தெரியாதே. சுப்ஹானல்லாஹ். கலீஃபா, கலீஃபா அமீருல் முஃமினீன், மூமின்களின் தலைவர். யாருக்கும் தெரியாமல் ஒரு வயதான ஒரு மூதாட்டி சிரமப்படும் பொழுது அந்த வயதான மூதாட்டியின் சிரமத்தை தன்னுடைய பொறுப்பாக எடுத்துக்கொண்டு தினமும் வேலை செய்கிறார்கள். அவர்களுடைய வீட்டிற்கு சென்று தன்னுடைய தாய்க்கு கூட இன்று பணிவிடை செய்வதற்கு முஸ்லிம் சமூகத்தில் பலர் தயங்குகிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். தாய் வயதான நிறத்திலே நோய்வாய்ப்பட்டு விட்டால் சிரமம் என்று நினைக்கிறார்கள் முஸ்லிம்கள். தாயின் பணிவிடையில் அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் எதிர்பார்க்க தெரியாத சமூகமாக முஸ்லிம் சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. யாரோ ஒரு பெண்மணி தல்ஹா அவர்கள் சொன்னார்கள், உமரின் பாதையை நீ பின்பற்ற வேண்டாமா தல்ஹா? ஏன் உமர் பின்பற்றினார் யாருடைய பாதையை? செயலை முன்னால் செய்தவர் யார்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. இதே செயலை செய்தார்கள். என்ன ஒரு பின்பற்றுதல் பாருங்கள் தோழர்களிடத்திலே. அல்லாஹ் அக்பர். இந்த உமர் இவ்வளவு ஈமானை சுமந்தவர். முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நேரடியாக அவ்வளவு சிறப்புகளையும் நேரடியாக கூறப்பட்டு கேட்டவர். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருடைய மறைவான விஷயங்களை அறிந்தவர். முனாஃபிக்குகள் இவர்களுடைய பட்டியலை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த தோளிடத்திலே ஒப்படைத்திருந்தார்கள். யார் யார் முனாஃபிக் யாருக்கும் தெரியாது. ஒரு நாள் ஹுதைஃபாவை தனியாக சந்தித்து உமர் அவர்கள் கேட்டார்கள், ரலியல்லாஹு அன்ஹு வர்தா, ஹுதைஃபா, அல்லாஹ்வுடைய தூதர் நயவஞ்சகருடைய பட்டியலை கொடுத்திருந்தார்களே, கொஞ்சம் பாருங்கள் அந்த பட்டியலில் உமருடைய பெயரும் இருக்கிறதா என்று. யார் யார்? உமரே, உன் மாளிகையை சொர்க்கத்திலே பார்த்தேன், நான் நுழைய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், உன் ரோஷம் நினைவு வந்தது உமரே. யா அல்லாஹ், உமரு ஃபில் ஜன்னah, உன்னை பார்த்தால் ஷைத்தான் ஓடுகிறான் உமரே. 5 வக்து தொழுதுட்டா என்ன மாதிரி முஸ்லிம் யாருமே இல்லை இன்னைக்கு. 5 வக்து ஜமாத்தா தொழுதுட்டா அவர் தொழுகாதவரை பாப்பார் ஒரு பார்வை, தொழுக கூட இல்லாம இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். வெட்கப்பட வேண்டும். உமர் அவர்களுடைய வரலாற்றை படிப்பதற்கு என்ன, பார்ப்பதற்கு கூட, படிப்பதென்ன பார்ப்பதற்கு கூட தகுதி கிடையாது. என்ன ஈமான் இருக்கிறது? என்ன அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கிறது? என்ன சொர்க்கத்தை பெற்றவர்களாக வாழ்கிறோம்? என்ன சொர்க்கம் நம்முடைய பெயரில்? என்ன சொர்க்கத்தின் கோட்டைகள் நம்முடைய பெயரில்? யாருடைய நாவில் சத்தியம் பேசியது? யாருடைய இல்மை கொண்டு நாம் பேசுகிறோம்? ஆனால் இந்த உமரை பற்றி சிலர் பேசும் பொழுது என்ன பேசுகிறார்கள் தெரியுமா? சிலர் இந்த சமூகத்தில் அறியாதவர்கள், அவர்கள் அவர்கள் நேர்வழிப்படுத்துவானாக. உமருடைய கொள்கையில் குழப்பம் ஏற்பட்டது. அல்லாஹ் மன்னிப்பானாக அவர்களை, அல்லாஹ் அவர்களை நேர்வழிப்படுத்துவானாக. தவறு சகோதரா, யாரை பார்த்து பேசுகிறாய் இப்படி? யாருக்கு முன்னால் இந்த வார்த்தையை வீசுகிறாய்?
அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எனக்கு பிறகு அபூபக்கரையும் உமரையும் இந்த சமூகம் பின்பற்றும். எனக்கு பிறகு பின்பற்றுங்கள். விட்டு செல்கிறேன் இந்த இரண்டு ஹலீஃபாக்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே,